ஒரு தனி மனிதனுடைய வெற்றியோ அல்லது ஒரு நிறுவனத்தோட வெற்றியோ அதற்கு பின்னாடி நிச்சயமாக பலருடைய உழைப்பும் அர்ப்பணிப்பு உணர்வும் நிச்சயமாக இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல அந்த வெற்றிக்கு காரணமாக இருப்பவர்களை மறந்து விடுகிறது உலகம். மண்ணை கிழித்து முளைவிட்ட விதையை எல்லோரும் புகழ்ந்தார்கள். முளைவிட்ட விதையோ காற்றின் காதுகளில் சொன்னது, என்னை புகழ்வதை விட மண்ணை புகழ்வதுதான் சரியாக இருக்கும். இந்த மண் தான் எனக்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுத்தது, சூரிய ஒளியை தடுத்து விடாமல் முழுவதுமாக எனக்கு கொடுத்தது, அதனால்தான் என்னால் முளைவிட முடிந்தது அப்படின்னு அந்த விதை சொல்லிச்சான் காற்றுக்கிட்ட. இந்த ஒரு மனநிலைமையை இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் சிந்தித்து பார்க்கணும். எனக்குள் இருக்கும் சக்தியை உணர்ந்து என்னை மண்ணுக்குள் புதைந்து விடாமல் பாதுகாத்து முளைவிடை செய்ததுதான் அந்த மண். ஆகவே நான் மண்ணையே மதிக்கிறேன் என்று சொன்னதாம் அந்த தாவரம். ஆம் நண்பர்களே, நாம கூட நிறைய நேரங்களில் வெற்றி பெற்று விற்று அந்த வெற்றிக்கான முழு அங்கீகாரத்தையும் நாம் மட்டுமே கொண்டாடுவோம். ஆனால் அது காரணமாக இருக்கிற நபர்களை தேடி பிடித்து அவர்களையும் பாராட்டி அந்த மகிழ்ச்சி அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த வெற்றி இன்னும் பன்மடங்காக உயரும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இதை புரிந்து நடந்தால் வாழ்க்கை வெற்றியும் மகிழ்ச்சியும் இருந்ததாக அமையும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம வெற்றி மற்றும் பகிர்வு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.